Hi, welcome back to Mithran Structures. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நிறைய போஸ்டிங் வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. நிறைய வேகன்சிஸ் வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐடி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் வந்து சிவில் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாகவே இருக்கும். ஓகேங்களா, ஈஸியாக இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற இதான். சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 540. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில் எல்லாமே எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான இன்ஸ்ட்ரக்டர் போஸ்டிங் ஐடிஐயில் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், டிராஃப்டிங் கிடையாது, ட்ரைனிங் ஆஃபீஸர். ஓகேங்களா, அந்த ட்ரைனிங் போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் அப்படிம்பாங்க. அதோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸும் இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட். இது நார்மலாக உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த சிலபஸை அப்படியே போய் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும். ஓகேங்களா, அதான் உங்களோட ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க. இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? இப்போ ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்டு இன்ஜினியரிங் டிராயிங் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல் எல்லாமே எலிஜிபிள். என்ன ரீசன் அப்படின்னா இந்த சிலபஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷார்ட் டூரேஷனில் கவர் பண்ணியிருந்தா கொஞ்சம் எக்ஸாம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் 180 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அடிச்சிடலாம். எதில் அப்படின்னா ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனில் எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங்ன்ட்டு தனியான எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணது கிடையாது. டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஐடியில் இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். இதுக்கு எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்க எப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 யூனிட்டுக்கான ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிறோன்னு திரும்பி சொல்லிடுறோம். இப்போ நீங்கள் இப்போ தான் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா என்னால் 3 மந்த்ஸில் வந்து சிவில் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, ஃபுல் மெக்கானிக்கல் டிப்ளமோ சிலபஸையும் என்னால் கவர் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாமினேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த எக்ஸாமும் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இன்ஜினியரிங் டிராயிங் எலிஜிபிள் ஃபார் ஆல். ஓகேங்களா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே எலிஜிபிள். நீங்கள் ஐடிஐ டிராப்ஸ்மேன் எழுதுங்க, சர்வேயர் எழுதுங்க, அதே மாதிரி டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் எழுதுங்க. பட் இந்த போஸ்டிங்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறதால கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் ஓரளவு பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிடலாம். மினிமம் 180 மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 போஸ்டிங் வருது. அதுக்காக தான் சொல்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது சாம்பிள் கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகேங்களா, இதில் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை வச்சு தான் இந்த 10 யூனிட்லையும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சாம்பிள் மாடல் கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, இது நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் பாருங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் உங்களுக்கே தெரியும். யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட்டு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கொஞ்சம் பார்த்துங்க. கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் இங்கே இருக்க கொஸ்டினே கொஞ்சம் மாடரேட்டாக தான் கேட்டிருக்கோம். இதோட சிம்பிளாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு நான் புக் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். 187 பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா, யூனிட், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட், மெட்டீரியல் சயின்ஸ், மாஸ், வெயிட், டென்சிட்டி. ஓகேங்களா, இந்த ஒரு 187 பேஜஸும் இன்னொன்று நிறைய பேர் கேட்டீங்க இந்த எஸ்டிமேஷன் இதெல்லாம் இல்லை அப்படின்னீங்க. இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் எஸ்டிமேஷன், ஹீட் ட்ரீட்மெண்ட், எலாஸ்டிசிட்டி, அல்ஜிப்ரா, ஓகே, ஏரியா கட், ரெகுலர் சர்ஃபேஸு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, த ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, இந்த 2 புக்குமே போதும். இந்த 2 புக்கை தவிர வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு 187 பேஜஸ். இதில் நிறையா மாடல் கொஸ்டின் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 103 பேஜஸ். இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, இந்த 103 பேஜஸ் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
யூனிட் 1ல யூனிட்ஸு, ஃப்ராக்ஷனு, ஸ்கொயர் ரூட்டு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜுங்க. ஓகேங்களா, இது நமக்கு நார்மலாக யூனிட்ஸ்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது, ஓகே, எம்எம்ல இருந்து சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்ச்சில் இருந்து சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மீட்டர்ல இருந்து இன்ச்சஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இந்த சிஸ்டம் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான பேசிக் கொஸ்டின் தான் யூனிட், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர் ரூட்டு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ். இதெல்லாம் நம்ம ஆப்டிடியூட்லையும் படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம சிம்பிளாக டெரிவ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இப்போ யூனிட்ஸ் இல்லைனா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க அப்படின்னா, இந்த 2 மெத்தட்ஸ் கிளாசிஃபைட் தி சிஸ்டம். ஓகே, அந்த ஃபண்டமெண்டல் டெரிவ்டு. ஓகே, எம்கே சிஸ்டம்னா என்ன, மீட்டர். இதே வந்து நெக்ஸ்ட் மேக்ஸ். ஓகே, இதில் எம் என்ன மீன் கேட்குறேன். இதே சிஜிஎஸ்ன்னு எடுத்துங்களேன். டினேட்டட் தி சிஜிஎஸ் சிஸ்டம்னா சிஜிக்கான மீனிங் என்ன, சென்டிமீட்டர். ஓகேங்களா, சென்டிமீட்டர். ஜி அப்படிங்கிறது கிராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எஸ்ங்கிறது செகண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அப்படிங்கிறது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஐடிஐஸில் இது செப்பரேட்டாகவே ஒரு சாப்டர் இருக்குது. அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், அதில் இருக்கிறதும் நமக்கு இருக்கிறதும் மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் தான். ஓகேங்களா, அதை தான் இப்போ போஸ்டிங்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், நமக்கே தெரியும், லென்த், மாஸ், டைம். நெக்ஸ்ட், இதில் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். யூனிட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில். ஓகேங்களா, இதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு, இம்ப்ராப்பரு அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிகனாமெட்ரிக் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் ரூட். இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரனே வச்சுக்கோங்க. ஓகேங்க, ஏசி ஏபி இது கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பிசி ஏசியோட யூனிட் வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா, இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட வித்து கொடுத்துறாங்க 7 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருது. நெக்ஸ்ட், த கன்வெர்ட் தி 52% இன் ஃப்ராக்ஷன்ல. ஓகேங்களா, இங்க இருக்குல்லங்க, இந்த 52%ல நம்ம ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி கேல்சிலாம் கிடையாதுங்க. இதே மாதிரி டெசிமல்ல கொடுத்துக்கிறத பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் வெயிட் இருக்குல்ல 48.3 கேஜஸ், தின் வெயிட் வந்து 2.7 கேஜஸ். இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு? ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் காப்பர் இஃப் காஸ்டிங் எ வெயிட் ஆஃப் இந்த இதுக்கு. ஓகேங்களா, அப்போ காப்பர் ரெண்டுமே சேர்த்து ஓகேங்களா 50% இது வரும் 45. ஓகேங்களா, இதில் இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட். இதோட ஸ்கொயர் ரூட் என்ன, இங்கே இருக்கு பாருங்க. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன. நெக்ஸ்ட் வந்து அதோட ப்ரொபோர்ஷன். ஓகே, 8 kg to 800 grams. இது ப்ரொபோர்ஷன் என்ன. ஓகேங்களா, 800 இது போட்டிங்க அப்படின்னா 4000 வரும். ஓகேங்களா, இது ஒரு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் இது ரேஷியோ. 800 grams வந்து ஓகே மஸ்ட் பி ஈக்குவல் டு தி எத்தனை கேஜிஸ். ஓகேங்களா, 5 ரேஷியோ. ஓகேங்களா, நான் 800 × 5 போட்டிங்க அப்படின்னா இதுதான் ரேஷியோ. ஓகேங்களா, நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் நம்ம எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது இவ்வளோ தானே கொஸ்டின்ஸ், இவ்வளோ தாங்க டாப்பிக்கே. ஓகேங்களா, அதனால் இது நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு. இந்த ஷார்ட் டைமில் நம்ம முடிய போகுது. அதனால் திரும்பி சொல்லிடுறேன், நீ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங். ஓகேங்களா, ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 2 சப்ஜெக்டையும் பிக் பண்ணி வைங்க. ஓகே, எக்ஸாம் எழுத போறீங்க பண்ணலங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்னிங் ஏதோ ஒரு எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஒரு 2 days 3 days இல்லை 4 days டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களோட மெயின் எக்ஸாம் எழுதிட்டு. ஓகே, அப்போ ஏதாச்சும் ஒரு இதுன்னா கூட இந்த எக்ஸாம் உங்களை காப்பாற்றும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா, இதுக்கு ரொம்ப பெருசாக எஃபர்ட் பண்ண அவசியம் இல்லை. நார்மலாக டெய்லி ஒரு 1 hour இல்லைனா ஒரு 1/2 hour மட்டும் ஜஸ்ட் திருப்பி பாருங்க போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மள இதில் டெஸ்ட் பேட்சுமே கண்டக்ட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங்க்கு. ஓகேங்களா, 2 இதுக்குமே. ஏன்னா 2க்குமே சிலபஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிலபஸ் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட். ஓகே, மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிறது யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதில் நார்மலாக ஸ்டீலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் இருக்குது இந்த மாதிரி தான். அதேமாதிரி நம்ம இன்ஜினியரிங் இதில் படிச்சிருப்போம் எலாஸ்டிசிட்டியா. ஓகேங்களா, மெட்டல்ஸ் கண்டக்ட் என்ன இது இருக்குது. ஓகே, எலக்ட்ரிக்கல் லேம்ப் ஃபிலமெண்ட் வந்து என்ன இருக்கும், டங்ஸ்டன், இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ், த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டக்டிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமாங் தி ஃபாலோயிங் இன்சுலேட்டராக இதாக இருக்கும் மைக்கா. இதெல்லாம் வந்து நமக்கு டேரெக்டாக சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேங்களா, நாட் ஹேப்பன் த மெட்டீரியல் அண்ட் த டிக்ரீசிங் தி டஃப்னஸ். இதெல்லாம் வந்து நார்மல் இதுங்க. இதுதான் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு மெட்டீரியல்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதால ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது 2 இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லைனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஒன்று கூலிங் பண்ணுவோம், இல்லைனா ஹாட்டிங்.
ஓகேங்களா, ஹீட்டிங் இந்த மாதிரி ப்ராசஸ்ல என்னென்ன சேஞ்ச் ஆகுது அதை தான் வந்து யூனிட் டு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, இதாங்க பேசிக் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் 3 எடுத்துங்களேன். மாஸ், வெயிட், வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீடு, வெலாசிட்டி, ஒர்க் பவர், எனர்ஜி, இவ்வளவுதாங்க கொஸ்டின். ஓகேங்களா, இதுல அவங்க மாஸ். ஓகேங்களா, the quantity of matter is quantity மாஸ் தான் சொல்லுவோம். இப்போ இது பாருங்களா, மாஸ் பர் யூனிட் வால்யூம் என்னன்னு சொல்லுவோம், the density. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட இது ஒரு மாஸ் இப்போ மேலே ஃபார்முலா இருக்குல்ல. ஓகேங்களா, மாஸ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதோட வால்யூம் வந்து இங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் இந்த மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா டென்சிட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூமை. நமக்கு மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 7.6. ஓகேங்களா, வால்யூம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இன்ட்டு வால்யூம் வந்து 25. இது ரெண்டு சிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 190 கிராம்ஸ் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, இது வந்து மாஸ் மெர்க்குரி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம டெரிவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the capacity of the body work in energy. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பேசிக் கொஸ்டின் தான். பவர் அவுட்புட். ஓகே, ரேஷியோ ஆஃப் பவர் அவுட்புட் டு இன்புட் என்னன்னு சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி அப்படிம்பாங்க. இந்த ஹவு மெனி நியூட்டன்ஸ் ஃபார் 1 கிலோகிராம். ஓகேங்களா, 1 கிலோகிராமில் எவ்வளோ நியூட்டன்ஸ் இருக்கும், 9.81 நியூட்டன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது எவ்வளோ வாட்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, 746 வாட்ஸ். நெக்ஸ்ட் 1 நியூட்டன் பாடி மூவ் த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அதுதான் ஒன்றும் இல்லை, நியூட்டன் பர் மீட்டர் தான் என்னன்னு சொல்லுவோம், 1 ஜூல்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, நியூட்டன் பர் த மீட்டர் தான் 1 ஜூல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இதே தாங்க ரொம்ப பேசிக் இதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, மேலே இருக்கிறது மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட், கூலிங்காக ப்ராசஸிங் பண்ணுறோமா, ஹாட் ப்ராசஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு. இது வந்து என்ன, ஹீட் டெம்பரேச்சர் ஒன்றும் இல்லை, ஃபேரன் ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, செல்சியஸ்லேருந்து கெல்வின்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அந்த இதான். ஓகே, விச் ரெஃபர் தி டெம்பரேச்சர். ஓகேங்களா, இட் டெல்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் ஹீட் தான். திஸ் நேம் இஸ் கால் தி டெம்பரேச்சர் அப்படிமா. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் ஜூல், எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கேட்குறது இன்டர்நேஷனல் யூனிட் வந்து நம்ம ஜூல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா the quantity of heat required to rise the temperature 1 gram the water through 1 degree Celsius is called calorie அப்படிமா. ஓகேங்களா, the quantity of heat required to rise the temperature 1 gram ரைஸ் ஆகிறதுக்கு 1 degree Celsius, அதை வச்சு தான் நம்ம டெரிவ் பண்ணிட்டு இருக்குது. இங்கே இருக்குது பாருங்களா, கன்வெர்ட் தி 45 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்குது, செல்சியஸ்ல இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரன் ஹீட்டில் மாற்றுறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கான இது. ஓகேங்களா, அதை ப்ளஸ் அந்த ஃபார்மா போடுவோம்ல, அந்த 62 அந்த இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டெம்பரேச்சர் மெஷரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், தெர்மோ எலக்ட்ரிக், வேப்பர் இதெல்லாம் கிடையாது. மெட்டாலிக் தெர்மோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டெம்பரேச்சர். ஓகே, நார்மல் வார்ம் இது கிடையாதுங்க, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டிரான்ஸ்மிஷன் டேக் பிளேஸ் அப்வேர்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, இந்த கைண்ட் ஆஃப் த ஹீட் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல, கன்வெக்ஷன் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதில் இது ரொம்ப தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம், ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மெல்டிங் ஐஸா, சாலிட் ஐஸா, ஸ்ட்ரீமா, வாட்டரா. ஓகேங்களா, 100% பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது இந்த வாட்டர் தான். நெக்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வந்து 1. ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்கன்னா ஓகே, இதுதாங்க இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல இந்த எலக்ட்ரிசிட்டி இங்கே இருக்கு பாருங்க, பேசிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, விச் கன்வெர்ட் த மெக்கானிக்கல் எனர்ஜி டு கன்வெர்டட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம், ஜெனரேட்டர்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி. த யூனிட் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா, ஹீட்டுங்கிறது வர இந்த கரண்ட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆம்பியர் அப்படிமோ. நெக்ஸ்ட் த எலக்ட்ரான்ஸ், இந்த எனி கண்டக்டரில் இருக்கிறது கரண்ட் அப்படிமோ. அந்த இன்சுலேட்டர், மினரல் இன்சுலேட்டர். ஓகேங்களா, மைக்கால இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபார்மா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 3 ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம்ஸ், நெக்ஸ்ட் 9 ஓம்ஸ் 5 ஓம்ஸ். கண்டக்டட் இன் சீரியஸ். ஓகேங்களா, சீரியஸாக இருக்கிறதால எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, பேரலாக இருந்துச்சுன்னா 1/9 போடுவோம், 1/3, 1/9, 1/5 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஓம்ஸ் லா என்ன அப்படிம்பாங்க. ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வித் தி அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 1 வாட் அப்படிங்கிறது எவ்வளோ ஹவர். ஓகே, 1 வாட் செகண்ட் வந்து ஹவரில் மாற்றணும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹவரில் இருக்கிறது செகண்ட்ஸில் மாற்றணும். அதான் 3600 வாட் செகண்ட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட் இண்டக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரடேஸ் அப்படிம்பாங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் டைனமிக் இன்ட்ரடியூஸ் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. எலக்ட்ரிக் மோட்டிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா,
இதான் வந்து பேசிக் எலக்ட்ரிசிட்டிங்க. இதுலேயும் ரொம்ப பெருசாலாம் கிடையாது, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா. இதில் இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலாக த ஹீட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஆல்சோ. ஓகேங்களா. இங்கே ப்ரெஷர் கொஸ்டினுமே இருக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் கூடயும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா mensuration, the area of the rectangular irregular surface. ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாங்க. ஓகே, பேசிக் எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சா அடுத்தது பாருங்களேன். ஓகே, ஏரியா கட் த ஒன் ரெக்டாங்குலர் irregular surface. ஓகேங்களா. இது ரெக்டாங்குலர்னா அதை மட்டும் பார்க்காதீங்க, உள்ள சர்க்குலருக்குமே இருக்குது, செக்மெண்ட்லாம் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்முலா தாங்க. ஓகே, சூட்டபிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபார்முலா? ஓகே, நெக்ஸ்ட் செமி சர்க்கிள் ஆஃப் செமி சர்க்கிள் இருக்குல்ல. ஓகேங்களா. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார் எ செமி சர்க்கிள்? செமி சர்க்கிள்கான சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? ஓகே, நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதுதான் செமி சர்க்கிள், அதனால இந்த வேல்யூ, இது ஃபுல் வேல்யூ எடுக்கணும். இதுதான் 2r. ஓகேங்களா. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா πr அப்படிம்பாங்க. ஓகேங்களா. πr ரேடியஸ் இந்த இதுதான். இதே வந்து ஹோல் இதுக்காக இருந்துச்சு அப்படின்னா πr அப்படிம்பாங்க, இல்லைனா d/2 அப்படிம்பாங்க. இதுவும் கேன்சர் கரெக்ட் தான், பார்த்துங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ்? 2πr இல்லைனா πd அப்படிம்பாங்க. எல்லாமே ஆன்சர் ஒன்று தான், இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஏரியா ஆஃப் த ஷேடோ போர்ஷன் இந்த இது. ஓகே, அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. இதை தாங்க ஏரியா கட் ரெக்டாங்குலர் இரகுலர் சர்ஃபேஸ். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். எதுக்கு ஏரியா? சர்க்குலரு, ரெக்டாங்குலரு, ஸ்கொயருக்கு. ஓகேங்களா. இந்த மாரி இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன, பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. நான் ஃப்ரிக்ஷன் ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஒன்லி த ஃப்ரிக்ஷன், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன, ஓகேங்களா, லூப்ரிகேஷன், இதை பற்றி தான் இருக்கும். இதுவுமே கொஸ்டின்ஸ் அதான். விச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். கான்டாக்ட் சர்ஃபேஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் லூப்ரிகேஷன் ஆயில் பண்ணுறோம்ல, எதுக்குன்னா ஃப்ரிக்ஷனை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, விச் ஆர் தி ஃபாலோயிங் பிட்வீன் தி வீல்ஸ் அண்ட் ரோட்ஸ். வீலும் ரோடும் மீட் ஆகிற இடத்துல என்ன இன்ட்ரடியூஸ் ஆகும்னா ஃப்ரிக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகே, விச் இஸ் யூஸ் த ஃப்ரிக்ஷன் த மிஸ்ஸிங் பார்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் மிஸ்ஸிங் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் தான் இது பண்ணுறதுக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் எக்ஸாம்பிள் ஃபார் த ரெடியூசிங் த ஃப்ரிக்ஷனல் லாசஸ். ஓகே, மேக்கிங் ஸ்மூத் சர்ஃபேஸ் என்ன ஆகும், பண்ணலாம். லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அவங்க கேட்கறது நாட் அன் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது கன்வெர்ட்டிங் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்கும், ரெடியூசிங் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா. அந்த இதுதான் ஃப்ரிக்ஷன் கன்வெர்ட் ஆப்ஜெக்ட் எனர்ஜி ஒரு போர்ஷன்ல இருந்து என்ன போர்ஷன் அப்படின்னா அந்த கைனடிக் எனர்ஜி அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் we are able to write the one side paper because of, ஏன் ஒன் சைடு நம்ம எழுதுறோம் அப்படின்னா பேசலாம் அந்த ஃப்ரிக்ஷனுக்கு தான், கீழே ஃப்ரிக்ஷன் வச்சு இது பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் விச் டைரக்ஷன் மோஷன் இது இப்போ இப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே, இப்படி நீங்கள் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும், அதுதான் மெயின் பண்ணுறாங்க. The coefficient formula, the means equal to the frictional divided by the resistance. ஓகேங்களா. இதான் வந்து ஃப்ரிக்ஷனல் இதுக்கான டாபிக்ங்க. ஓகேங்களா. அதனால ஃப்ரிக்ஷன் ரொம்ப இதுதான். நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, லிவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸ். ஓகேங்களா. நம்ம சிஜிலாம் கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கூட கிடையாது, வெறும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா. த ரேஷியோ பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் மூவ்ட், த எஃபோர்ட், டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை தி லோடு, இதுதான் வெலாசிட்டி ரேஷியோ அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து நார்மலாக எவ்வளோ கேஜ் நம்ம இது பண்ணுறோம், the mechanical advantages. Load 1000 kgs lifted by the simple machine. Effort will be applied 240 kgs. ஓகேங்களா. அப்போ எவ்வளோ லோடு எக்ஸஸாக எடுக்குது. ஓகேங்களா. 4 அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னா 4, அந்த இதான் மீனிங். இந்த நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி. ஓகேங்களா. ஒரு இதில் வந்து எஃபிஷியன்சினா தெரியும், அவுட்புட் டிவைட் பை இன்புட். ஓகே, அந்த இதான் எஃபிஷியன்சி ஆஃப் தி சிம்பிள் ஸ்க்ரூ ஜாக்கிங் த வெலாசிட்டி ரேஷியோஸ் that is மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ். ஓகே, அப்போ அவுட்புட் என்ன, த 220. நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோ இது கொடுக்குறோம், 41. இதை போட்டிங்க அப்படின்னா நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிடும். ஓகே, நேம் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டிங் பாயிண்ட் த லிவர் இஸ் கரம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து நார்மல் இதுதான். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. ஏன்னா இது ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டிப்ளமோ ஸ்டாஃப் வந்து இது ஐடிஐ ஸ்டாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம் நார்மலாகவே. இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிலுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க செகண்ட் எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா ட்ரிகனாமெட்ரிக்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஆப்டிடியூடில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறதா இங்கே திரும்பி கேட்குறாங்க, அல்ஜிப்ராவும் ட்ரிகனாமெட்ரிக்கும். ஓகேங்களா. வாட் இஸ் த வேல்யூ. ஓகேங்களா. இதெல்லாம் கியூ போட்டு எல்லாம் பண்ணிவிடுங்க.
இந்த வேல்யூ மட்டும் பாத்துங்க. கியூப் இருக்கிறதால மைனஸ் வரும். இந்த இது நெக்ஸ்ட் a பவர் 5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா a35 இந்த இதெல்லாம் பாத்துங்க. ஓகேங்களா? பவர் ஆஃப் ஓகே எதுக்கு மேல பவர் 0 வந்துச்சு அப்படின்னா 1. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ab ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, a + b² ஃபார்முலா இருக்குது. அதில் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 11x ப்ளஸ் இது நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஓகேங்களா? அல்ஜிப்ரா ட்ரிகனாமெட்ரிக்கில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் தெரியும். இதில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்படி வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன மாதிரி எஸ்டிமேஷன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி காஸ்ட் ஏர் கண்டிஷன் வாங்குறீங்க. ஓகே ஒரு கிளாஸ் ரூமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும். அதேமாரி ஒரு டென்சிட்டினா எவ்வளோ பால் இருக்கணும். இந்தமாரி ப்ராஃபிட்னா ஓகேங்களா சேலிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்டிங் ப்ரைஸ். ஓகேங்க இதில் வச்சு தான் நமக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் வரும். எதில் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 540. ஓகேங்களா? அதுக்கான புக்ஸ் இங்கே இருக்குது. வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நிறைய பேர் அந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் புக்ஸ் வந்து நிறையா இல்லைன்னாங்க. ஆக்சுவலாக எல்லா டாப்பிக்குமே இந்த புக்கில் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ட்ரிகனாமெட்ரிக் வரையும் டாப்பிக்கும் இதில் கவர் ஆகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் கவர் ஆகிருக்கும். ரிமைனிங் இதில் ஃப்ரிக்ஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அல்ஜிப்ரா, எலாஸ்டிசிட்டி, ஹீட் ட்ரீட்மெண்ட், ஓகே ப்ராஃபிட் லாஸ் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட். ஓகேங்களா? இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு இதை கவர் ஆகிருக்கும். ஓகேவா? அதனால் இந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதுவும் அப்லோட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, தேங்க்யூ.